குழந்தை வரம் அருளும் நாக பிரதிஷ்டை. கர்நாடகாவின் சிக்கப்பல்லூர் மாவட்டத்தில் மகாபாரதத்தின் மகா ஞானியான விருதுடன் தொடர்புடைய ஒரு விசித்திரமான கோவில் உள்ளது. மகாபாரத யுத்தம் வராமல் இருப்பதற்காக விதுரர் கொடுத்த ஆலோசனையையும் கௌரவர்களின் மன்னனான திருதராஷ்டிரர் புறக்கணித்தார். அதன் விளைவு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட குருச்சேத்திர போர் எண்ணில் அடங்காத மரணங்களையும் துன்பங்களையும் அடைந்த பிறகே போர் முடிவுக்கு வந்தது. இந்த போரில் பங்கேற்காத விதுரர் கிருஷ்ணரின் ஆலோசனைப்படி தனது மனதை அமைதிப்படுத்துவதற்காக தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார். அவர் இறுதியாக இந்த பகுதியில் உள்ள மைத்ரே ரிஷியின் ஆசிரமத்தில் குடியேறியதாக கூறப்படுகிறது. அங்கு ரிஷியின் ஆலோசனைப்படி விதுரர் அஸ்வதா அத்திமரம் மரக்கன்றுகளை நட்டு அதை வணங்கும் நடைமுறையையும் தொடங்கினார். அதை அவர் தனது கடைசி நாள் வரை தொடர்ந்தார். இங்கு அமைத்த கோயில் விருதுராஷ்வதா கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அஸ்வதா மரத்தின் தண்டு இருப்பதை இன்றும் காணலாம். இந்த ஆலயத்தில் நாகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து வழிபடும் வழக்கம் பிரசித்தி பெற்றது. தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற மக்கள் நாகர் சிலையை இங்கே வைத்து வணங்குகிறார்கள். இப்படி இங்கு வைக்கப்பட்ட நாகர் சிலைகள் எண்ணிக்கையே பல ஆயிரங்களை தாண்டும். இங்குள்ள புனிதமான அத்தி மரத்தின் கீழ்தான் இந்த நாகர் சிலை வைத்து வணங்கப்படுகின்றன. ஜோதிட ரீதியாக நாகத்தால் ஏற்படும் பிரச்சனைகளை சர்பதோஷம் என்கிறார்கள். பாம்புகளுக்கும் தீங்கு விளைவிப்பவர்கள் கடந்த கால வாழ்க்கையை சர்பதோஷத்தோடு முடிந்தவர்களுக்கும் தற்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைப்பது கடினம் என்கிறார்கள் ஜோதிடர்கள். இந்த சர்பதோஷத்தை போக்கி குழந்தை பாக்கியம் தரும் தலமாக விருதுராஷ்டிரவத ஆலயம் மாறியிருக்கிறது. நாக பிரதிஷ்டை செய்யப்படும் பொழுது இந்த சிலைகளுக்கு மஞ்சள் குங்குமத்தை வைத்து வழிபடுகிறார்கள்.